வணக்கம் மாணவர்களே. 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து 2 வகுப்புகளாக பாதுகாப்பு பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வகுப்புலையும் பாதுகாப்பு பாடத்தோட தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்ற வகுப்பில் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு நினைவு கூறுதல் போயிட்டு வந்துடலாமா? சரி, வாங்க போகலாம். சென்ற வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீர் விபத்தின் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், நீர்நிலைகளை நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? மின்சார பாதுகாப்பு. மின்சார விபத்திலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும், எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு பார்த்தோம். மின்சார விபத்து ஏற்படும் போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாலை பாதுகாப்பு. கண்டிப்பா நீங்க தினமும் செய்தித்தாள் பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் குறைஞ்சபட்சம் 2 விபத்துகள் இல்லை 3 விபத்து, சாலை விபத்துகள் கண்டிப்பா நடைபெற்றுட்டே இருக்கும். ஒரு ஊர்லயே 2 விபத்து நடக்குதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நினைச்சு பாருங்க, உலக அளவில் நினைச்சு பாருங்க, இந்திய அளவில் நினைச்சு பாருங்க, நிறைய விபத்துகள் ஏற்படும். இந்த சாலை பாதுகாப்பை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, சாலை பாதுகாப்புன்னு எடுத்துட்டா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சாலை, அதாவது சாலை இருந்தாதான் ஒரு பொருளோ ஒரு மனிதர்களோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா எதுல போவோம்? ஒன்று இருசக்கர வாகனம், இல்லைன்னா ஆட்டோ, பஸ், லாரி, பைக், அது மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம போகிறதுக்கு என்ன தேவை? முக்கியமா சாலைகள். இந்த சாலைகள் இருந்தாதான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்ள முடியும். அதே போல ஒரு பொருள், உற்பத்தி செய்யப்படும் பொருள் தேவைப்படும் நபர்களுக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த சாலைகள் மிக முக்கியம். சரி, இது மாதிரி சாலைகள்ல பெரும்பாலும் விபத்து ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவனக்குறைவு. சாலை விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு 100% காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவனக்குறைவு. மக்களோட கவனக்குறைவுனால தான் இந்த சாலை விபத்துகள் நடைபெறுது. சரி, இந்த சாலை விபத்துகள் நடைபெறாம இருக்கணும்னா நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றணும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சாலை போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும். அதாவது ரோடுல, சாலையில் நம்ம செல்லும் போது இந்த விதிகளை கடைபிடிக்கணும்னு இருக்கு. அந்த சாலை போக்குவரத்து விதிகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்க வேணும். சரிங்களா? 2வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலை போக்குவரத்து குறியீடுகளை மதிக்க வேண்டும். சாலை போக்குவரத்து குறியீடுகள் நீங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, உங்களுக்காக சில சாலை போக்குவரத்து குறியீடுகள் இருக்கு பாருங்க. பாருங்க, முதல் சாலை போக்குவரத்து குறியீடு என்ன சொல்லுது? அதாவது பாதசாரிகள் பாதையை கடக்கும் இடம். அதாவது இந்த இடத்துல மட்டும்தான், அதாவது நடந்து செல்பவர்கள், சாலையில் நடந்து செல்பவர் பாதையை கடக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, 2வது படம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளி பகுதி, அதாவது சிறுவர்கள் விளையாடக்கூடிய இந்த பள்ளி பகுதி அப்படின்னு அர்த்தம். அதாவது மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளி அருகில் இருக்கு, அதனால மெதுவாக செல்லவும் அப்படின்ற குறிப்பிடுறதுக்காக இந்த குறியீடு இருக்கு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, பி போட்டு மேல ஒரு குறியீடு போட்டிருக்கா. அப்ப என்ன அர்த்தம்னா, நோ பார்க்கிங், அதாவது இங்கே வாகனத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்ற குறியீடு தான் இந்த பி. கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வாகனத்தை நிறுத்த கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா கேட் போட்ட மாதிரி இருக்கா. இங்க என்னன்னா, இங்க ரயில்வே கேட் இருக்கு, இருப்பு பாதை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரயில்வே கேட் இருக்குன்னா நம்ம வேகமா போகணும். நம்ம வேகமா போகும்போது சில இடத்துல கேட் போட வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம அது மேல மோதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரயில்வே கேட் குறியீடு இருந்தா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாகனத்தை கொஞ்சம் மெதுவா செலுத்தணும். சரிங்களா? அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, பாருங்க, என்ன பண்ண, ஒலிபெருக்கி போட்டு அதுக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஒலி எழுப்பக்கூடாது. பெரும்பாலும் இந்த குறியீடு எங்க பார்க்கலாம்னா, பள்ளிக்கு அருகிலும் மருத்துவமனைக்கு அருகிலும் இந்த குறியீடு போட்டிருப்பாங்க. ஏன்னா பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் இந்த ஒலியை கேட்டா. அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவமனை இருக்கிற நோயாளிகளுக்கு இதை கேட்டா இதுலதான் கொஞ்சம் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம் அப்படின்றதுனால பள்ளிக்கு அருகிலும் மருத்துவமனைக்கு அருகிலும் இந்த குறியீடு பயன்படுத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வேகம் 10 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு தான் இங்க போகணும். வேகம் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் போகணும், 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில இடத்துல இப்போ பாதைகள் ரொம்ப குறுகலா இருக்கும், அதாவது சில இடத்துல வளைவுகளா இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்துல மட்டும்தான் வாகனத்தை செலுத்தணும். இது மாதிரியான சாலை குறியீடுகளை நம்ம பின்பற்றினாவே பெரும்பாலான விபத்துகளை தவிர்க்கலாம். சரி, பாருங்க, சாலையில் வேகமாக செல்லக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலானவர்கள்
தங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்பவும் வேகம் 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 வந்து செயல்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து வாகனத்தை வந்து சாலையில செலுத்தும் போது வந்து வேகமா செயல்படக்கூடாது. நீங்க பாருங்க, முதல் படத்துல பாருங்க, ஒருத்தர் வந்து தன்னோட வாகனத்தை வேகமா செலுத்துனால கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனம் எங்க போயிருக்கு? ஒரு புதருக்குள்ள போயிருச்சு. 2வது படத்தை பாருங்க, ஒரு கார், ஒரு மகிழுந்து வந்து ஒரு லாரிக்கு பின்னாடி வேகமா அதை முந்துறதுக்கு முயற்சி பண்றப்போ, அது எதிர்பாராத விதமா அதுல வந்து மோதி வந்து விபத்துக்குள்ளாகி நிக்குது. இது மாதிரியான காரணங்கள், இது மாதிரி விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம வாகனத்துல பயணம் மேற்கொள்ளும் போது மெதுவாக, அதாவது தேவைக்கு ஏற்ப வேகத்தோடு செல்லணும். தேவைப்பட்டா வேகமா செல்லலாம். அதுவும் வந்து அந்த வேகம் வந்து நமக்கு பாதுகாப்பான வேகமா இருக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம். சரி, இப்போ நீங்க கார்ல பயணம் செய்யும்போது நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா, சீட் பெல்ட், அதான் சொல்லுவாங்க இருக்கை பட்டைன்னு சொல்லக்கூடிய சீட் பெல்ட். நீங்க பாத்திருக்கீங்களா? கார்ல உட்கார்றவங்க டிரைவர் போட்டிருப்பாங்க. நம்ம டிரைவர், நீங்க கார்ல போகலன்னா கூட நீங்க ஏதாவது கார் போற பாத்தீங்கன்னா, அந்த டிரைவர் இப்படி இருந்து இந்த தோள்பட்டை இப்படி இந்த இந்த நீள்வாக்கில் இப்படி போட்டிருப்பாரு. இருக்கை பட்டை, இந்த சீட் பெல்ட்னு சொல்லக்கூடிய சீட் பெல்ட் கண்டிப்பா அணிய வேண்டும். ஏன் வாகனம் ஓட்டுவோர் மட்டும்தான் அணியணுமானா இல்ல. இங்க பாருங்க, இந்த வாகனத்தில் இந்த கார்ல செல்லக்கூடிய இந்த சிறுவர்களும் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்காங்க. இவ்வாறு நம்ம சீட் பெல்ட் அணிஞ்சாவே வந்து பெரு விபத்துகள் வந்து ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். எப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சீட் பெல்ட் போட்டுட்டா இப்ப வாகனம் வந்து மோதும் போது நம்ம வந்து பெரும்பாலும் இந்த வாகன விபத்துகள் ஏற்படும் போது இந்த சீட் பெல்ட் நம்ம அணிஞ்சிருந்தோம் அப்படின்னா, அந்த சீட் பெல்ட் வந்து நம்மளை வந்து வாகனத்துல இருந்து வெளியே விடாதப்ப நம்ம அந்த இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற நிலையிலே இருப்போம். அதனால வந்து நம்ம எங்கேயும் போய் மோத மாட்டோம். அதாவது அந்த வாகனத்துல மோத மாட்டோம். ஒருவேளை நீங்க வந்து இந்த சீட் பெல்ட் அணியில, இருக்கை பட்டை அணியிலன்னா என்ன ஆகும்? பிரேக் போட்டோன்னே நீங்க போய் முன்னாடி இருக்கிற வாகனத்துல முன்னாடி இருக்க ஏதோ ஒரு பொருளை வந்து ஏதோ ஒரு பாகத்துல இடிப்பீங்க. இடிச்சினால்தான் நமக்கு பெரும்பாலான வந்து விபத்துல அதிக காயங்கள் வந்து இந்த வாகன விபத்துல ஏற்படுறது இந்த சீட் பெல்ட் அணியாதனாலதான். சரி மனங்களே, நீங்க இனி வரும் காலத்துல வந்து மகிழுந்து கார்ல பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சீட் பெல்ட் அணிங்க. அடுத்ததா வாங்க, நம்ம வந்து இந்த படத்துல இருக்கிற 2 பேர்களும் இருசக்கர வாகனத்துல செல்லும் போது பாருங்க என்ன அணிஞ்சிருக்காங்க? ஹெல்மெட் அணிஞ்சிருக்காங்க. அதாவது தலைக்கவசம் சொல்லக்கூடிய ஹெல்மெட் அணிஞ்சிருக்காங்களா இல்லையா? அதே மாதிரிதான் உங்களோட பெற்றோர்கள், நீங்களும் வருங்காலத்துல வந்து நீங்க ஓட்டுநர் உரிமம் பெற்று வந்து வாகனம், இந்த இருசக்கர வாகனத்துல சென்றால் கண்டிப்பா தலைக்கவசம் அணிய வேண்டும். இது மாதிரி தலைக்கவசம் அணிந்து நீங்க பயணம் செஞ்சா நீங்க வந்து பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளலாம். தலையில காயங்கள் நம்மளுக்கு வந்து ஏற்படல அப்படின்னாவே நாம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த மாணவர்களை பாருங்க எங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது மாதிரி விளையாடுறது சரியா நீங்களே சொல்லுங்க. அதாவது இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து நாங்க ஆசிரியர்கள் நாங்களே அடிக்கடி சொல்லுவோம். என்ன சொல்லி அனுப்புறோம்? சாலையில விளையாடாதீங்க, சாலையில விளையாட கூடாது. பாருங்க, இந்த 2 மாணவர்களும் சாலையில் விளையாடி அப்போது அவங்களோட கவனம் எதுல இருக்கும்? விளையாட்டின் மேலதான் இருக்கும். எதிரே வர வாகனத்தை மேல இருக்காது. இது மாதிரியான காலகட்டங்களில் வந்து கவன சிதறலால என்ன ஆகும்? விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலை விளக்கின் வண்ணத்தை கவனித்து சாலையை கடக்க வேண்டும். அதான் உங்களுக்கு தெரியும், சாலை விளக்கு, அதாவது டிராபிக் சிக்னல்னு சொல்லக்கூடிய சாலை போக்குவரத்து விளக்குல வந்து அந்த வண்ணங்கள் இருக்கும் தெரியுமா? உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த வண்ணங்கள் தெரிஞ்சிருக்கும். கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சாலை போக்குவரத்து விளக்குல 3 வண்ணங்கள் இருக்கும். சிவப்பு, பச்சை, மஞ்சள். சரிங்களா? இதுக்கு சிவப்பு விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வாகனத்தை செலுத்தக்கூடாது. அதான் அந்த இடத்துல நம்ம நிக்கணும். அதான் நில் அப்படின்ற பொருள். மஞ்சள் என்ன? மஞ்சள்னா கவனி, நம்ம கவனிக்கணும், அதாவது தயாராகணும், நம்ம வந்து புறப்படுறதுக்கு தயாராகணும். பச்சை அப்படின்னா செல், நம்ம செல்லலாம். அதான் நில், கவனி, செல். நில், சிவப்புனா நில், மஞ்சள்னா கவனி, பச்சை விளக்கு எரிஞ்சா செல். இந்த போக்குவரத்து விதிகளை நம்ம பின்பற்றினாலே பாதி விபத்துகளை வந்து தவிர்க்க முடியும். சரி, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, அதாவது நம்ம பெரிய பெரிய நகரத்துல, நம்ம கிராமத்துல வந்து சில பகுதிகளில் இது மாதிரி இருக்கலாம். நீங்க பெரிய பெரிய நகரத்துக்கு போனீங்க அப்படின்னா இது மாதிரி பார்க்கலாம். பாருங்க, இது ரோடு இருக்கு, ரோடு பக்கம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு பாதை மாதிரி இருக்கா? இந்த பாதைக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நடைபாதை. அதாவது சாலையில பயணம் மேற்கொள்றவங்க இந்த நடைபாதையை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த சாலை வந்து பெரும்பாலும் வந்து இந்த வாகனம் பயன்பாட்டுக்கு தான் இருக்கு. அதாவது பாதசாரிகள்,
காலால் நடக்கக்கூடியவங்க வந்து இந்த நடைபாதையை தான் பயன்படுத்தணும். அதனால நமக்கு வந்து நம்ம வந்து விபத்திலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். சரிங்களா? சரி. அடுத்து பாருங்க, பாதசாரிகள். அப்ப நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் எங்க சாலையை கடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நடைபாதை பயணம் செய்யக்கூடிய இந்த பாதசாரிகள் வந்து சாலையை கடக்கக்கூடிய இடம் சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இந்த மக்கள் வந்து சாலையை கடக்குறாங்க பாருங்க. அந்த இடத்த பாருங்க, எப்படி தெரியுது உங்களுக்கு? வரிக்குதிரை மாதிரி கோடு இருக்கா? கருப்பு, வெள்ளை, கருப்பு, வெள்ளை இருக்கா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரிக்குதிரை கோடுகள். அதாவது ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிக்குதிரை கோடுகள் எங்க போடப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? சாலையே கடக்கணும். ஒரு புறம் வந்து மறுபுறம் கடக்கணும். இல்ல அப்படின்னா வந்து விபத்துகள் ஏற்படும். நீங்க பார்த்திருக்கலாம், சில மக்கள் என்ன செய்யணும்னா சாலையில அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல மீடியனை தாண்டி குதிப்பாங்க. இப்ப குதிக்கிறப்ப என்ன செய்யும்? இவங்க ஒரு வாகனம் வேகம் வந்துருக்கும், இவங்க வந்து இந்த மீடியன்ல இந்த சைடு இருப்பாங்க, ஏதோ ஒரு அவசரத்துக்கு தேவைக்காக தெரியாம அவசரத்துல எகிரி குதிக்கிறப்போ இந்த வாகனம் வந்து இவங்களை மோதக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால மாணவர்களே, நீங்க இனி வரும் காலத்துல அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் செஞ்சாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, நீங்களும் செய்யக்கூடாது. அப்போ சாலையை கடக்கணும்னா இந்த ஜீப்ரா கிராசிங் சொல்லக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் சாலையை கடக்கணும். சரி, அதான் நம்ம சொன்னோம். போக்குவரத்து விளக்குகள் பத்தி பார்த்தோமா? அதான் 3 வகையான விளக்குகள் எரியும். சரிங்களா? அதாவது சிவப்பு சொன்னோம், சிவப்பு, மஞ்சள், பச்சை. அப்ப நம்ம இது வந்து வாகனங்களுக்குன்னு சொன்னோம். சரி, பாதசாரிகளுக்கு போக்குவரத்து விளக்குகள் இருக்கானா? ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பாதசாரிகளுக்கான போக்குவரத்து குறியீடு, அதாவது சாலை குறியீடு விளக்குகள். பாருங்க, இங்க இந்த படத்தை பாருங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த மனிதன் இருக்காரா? அங்க என்ன என்ன நிறம் இருக்கு? சிவப்பு. இப்ப மனிதன், அதாவது மனிதன் உருவத்திலே அங்க என்ன ஆகும்? விளக்கு எரியும் பாருங்க. மனிதன் உருவத்திலே விளக்கு எரியுதா? சிவப்பு விளக்கு எரிஞ்சா அங்க மனிதன் வந்து அப்போ நிக்கணும், நில் அப்படின்ற பொருள். அதே மாதிரி மனிதன் உருவத்துல பச்சை நிறத்துல விளக்கு எரிஞ்சா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லலாம். அதாவது மனிதர்கள் இப்போது செல்லலாம் அப்படின்ற பொருள். அதாவது இந்த சாலை போக்குவரத்து விளக்குகள் யாருக்கு அப்படின்னா நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கான சாலை விளக்குகள். சரிங்களா? சரி, நாம என்ன சொல்லிட்டோம்? வாகனங்களுக்கு போக்குவரத்து விளக்குகள் இருக்கு, நடந்து செல்வோருக்கு போக்குவரத்து விளக்குகள் இருக்கு. அதை நம்ம அது போக்குவரத்து விளக்குகள் நம்ம அதை பின்பற்றினாலே நமக்கு பெரும் விபத்திலிருந்து நம்ம விபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, வாங்க. இப்போ ஒரு இடத்துல இப்ப பெரும்பான்மையான கிராம பகுதியில் வந்து இந்த போக்குவரத்து விளக்குகளே இருக்காது. அப்ப எப்படி நீங்க வந்து சாலையை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து சாலைக்கு வந்து எப்படி செல்வீங்க? எப்படி வந்து சாலையை கடப்பீங்க? நீங்க பெரும்பாலும் வந்து நம்ம மாணவர்கள் எல்லாமே நீங்க வந்து ஒரு இடத்துல உங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கு வரும்போது பெரும்பாலும் வந்து நீங்க சாலையை கடந்து வருவீங்க. அப்ப எப்படி சாலையை கடந்து வரீங்க? கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க? சாலை வந்து போக்குவரத்து விளக்குகள் இல்லாத பகுதியில் எப்படி சாலையை கடப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? வந்து வலதுபுறம் பார்ப்பீங்க. எதுவும் வந்து சாலையில எதுவும் வாகனம் வரல அப்படின்னா அடுத்து என்ன பார்ப்பீங்க? இடதுபுறம் பார்ப்பீங்க. அப்போ வலதுபுறம் பார்த்துட்டு எதுவும் வரல அப்படின்னா இடதுபுறம் பார்த்துட்டு உடனே என்ன செய்வீங்க? சாலை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்துக்கு சாலையை கடப்பீங்களே. இந்த முறை தான் சரியான முறை. சரி மாணவர்களே, சரி, இப்போ வந்து இது மாதிரி வந்து சில இடத்துல சில மாணவர்கள் வந்து போக்குவரத்து விளக்குகளே பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு எப்படி வந்து இந்த போக்குவரத்து விதிகள், போக்குவரத்து குறியீடுகள் பத்தி எல்லாம் வந்து எடுத்து உரைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காகவே நம்ம அரசு என்ன செஞ்சிருக்குன்னா போக்குவரத்து பூங்கா அப்படின்ற ஒரு பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய இந்த பூங்கா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பூங்கா, அதாவது அண்ணா சதுக்கத்து அருகில் வந்து இந்த போக்குவரத்து பூங்கா இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த பூங்கா வந்து அண்ணா சதுக்கத்துக்கு அருகில் வந்து இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பூங்கா. இது பாருங்க, பொதுவாக விளையாடக்கூடிய இந்த வந்து பூங்கா மாதிரி இருக்காது. இது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வந்து சாலை போக்குவரத்துல என்னென்ன குறியீடுகள் இருக்கும் அப்படின்றது வந்து மாணவர்கள் கற்பிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சாலை போக்குவரத்து பூங்கா. நீங்க பாருங்க, இங்க பார்த்திருக்கலாம், இந்த பூங்காக்குள்ள எச்சரிக்கை பலகை இருக்கு. இந்த பூங்காக்குள்ள வந்து காவலர்கள் இருப்பாரு. அதாவது இந்த பூங்காக்குள்ள ஒரு போக்குவரத்து காவலர் இருப்பாரு. மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க? அவங்க வந்து இருசக்கர சைக்கிள் வந்து அங்க வந்து அவங்க பயணம் மேற்கொள்ளலாம். அப்படி பயணம் மேற்கொள்றப்போ அவங்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த போக்குவரத்து காவலர் வந்து அவங்களுக்கான விதிகளை சொல்லுவாரு. அதாவது இந்த இடத்துல வேகத்தடை இருக்கு, நீங்க மெதுவா போகணும். இந்த இடத்துல வந்து வளையக்கூடாதுன்னு இருக்கு, அப்ப நீங்க வளையக்கூடாது அப்படின்ற மாணவர்களுக்கு வந்து
அதாவது ஒரு மாணவர்களுக்கு வந்து பூங்கானாவே ஒரு விளையாடக்கூடிய இடம். அதாவது மாணவர்கள் வந்து மகிழ்ச்சியான முறையில என்ன செஞ்சுப்பாங்க, இந்த சாலை விதிகளை வந்து பின்பற்றணும், தெரிந்து கொள்ளணும், மகிழ்ச்சியா வந்து இத மாணவர்கள் வந்து கத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த போக்குவரத்து பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய போக்குவரத்து பூங்கா வந்து டெல்லியில இருக்கக்கூடிய போக்குவரத்து பூங்கா. இந்த பூங்கா போக்குவரத்து பூங்கா எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பாருங்க சில்ட்ரன்ஸ் டிராபிக் பார்க். அதாவது குழந்தைகளுக்கான போக்குவரத்து பூங்கா. இது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியது. இங்க பாருங்க, நான் சொன்ன மாரி இந்த போக்குவரத்து பூங்காவுக்கு மாணவர்கள் வரும்போது பாருங்க, அவங்க அருகில என்ன இருக்குது? நம்ம சொல்லக்கூடிய டிராபிக் சிக்னல் இருக்கா? போக்குவரத்து விலக்குகள் இருக்கு. அங்க ஒரு காவலர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த போக்குவரத்துல இது மாரி வந்து குறியீடுகள்லாம் இருக்கும். இது மாரி விலக்குகள்லாம் இருக்கும். இந்த விலக்கு எரிஞ்சா இந்த விலக்குக்கு இந்த பொருள் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு என்ன பண்றாரு? கற்பிக்கிறாரு. இந்த போக்குவரத்து குறியீடுகள் பத்தி எடுத்து உரைக்கிறாரு. எடுத்து உரைச்சிட்டு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா, இந்த மக்கள் வந்து அந்த போக்குவரத்து பூங்காவை வந்து சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அதுல சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை பலகை, அந்த குறியீடுகள்லாம் மதிச்சு பின்பற்றிட்டு வருவாங்க. சரிங்களா? சரி. ஏன் இந்த போக்குவரத்து பூங்கா அமைக்கிறாங்கன்னா, அதாவது மாணவர்களாகிய நீங்கள் வந்து உங்களோட சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல சாலை போக்குவரத்தால தான் அதிக விபத்துகள் ஏற்படுறதுனால உங்க உயிரை வந்து நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சில வந்து இந்த மாதிரியான சாலை விதிமுறைகளை பின்பற்றணும், சிறு வயதிலிருந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போக்குவரத்து பூங்கா அமைக்கிறாங்க. சரிங்களா மாணவர்களே? உங்க வீட்டு அருகில உங்க பகுதியில வந்து போக்குவரத்து பூங்கா ஏதாவது அமைஞ்சிருந்தா நீங்க போய் அதுல பார்த்துட்டு வாங்க. அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு களப்பயணம் மாதிரி உங்க ஆசிரியர் கூட சென்று வாங்க மாணவர்களே. சரி மாணவர்களே, அடுத்த விபத்து. நம்ம விபத்துகளின் வகைகள் தான் பார்த்துட்டு வந்தோம். இறுதியா என்ன பார்த்தோம்? சாலை விபத்துக்கள், அதை தடுக்கக்கூடிய முறைகள் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூர்மையான ஆயுதம் மற்றும் கண்ணாடி பொருட்கள் பாதுகாப்பு. கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கண்ணாடி பொருட்கள் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளணும். இந்த விபத்துகள் கூர்மையான பொருட்கள் மற்றும் கண்ணாடி பொருட்கள் இருந்து விபத்து ஏற்படாம நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த படத்தை பாருங்க. என்னென்ன கூர்மையான பொருட்கள் இருக்கு பாருங்க. அதாவது பாருங்க, கத்தி இருக்கு, சின்ன வந்து திருப்புளி மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. திருப்புளி இருக்கு, ஊசி எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான பொருட்கள். பாருங்க, ஊசி இருக்கு, நம்ம போட்டக்கூடிய ஊசி இருக்கு. அதை நமக்கு ஊசி போடுறப்ப சில சமயத்துல வந்து அந்த கண்ணாடி பாட்டில் வந்து உடைப்பாங்களா பாத்தீங்களா? அது கூட வந்து அது கூட வந்து பாதிப்பு ஏற்படும். அது கூட வந்து தவறி வந்து கவனக்குறைவால கீழே ஏதாவது போட்டுட்டா அது கூட விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பாருங்க, இந்த படத்துல இருக்கிறத பாருங்க. கூர்மையான பொருட்கள் உங்களுக்கு தெரியுதா? இது எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கு பாருங்க. கத்தி, கத்திரிக்கோல் பாருங்க, கத்தி. இந்த நெகவெட்டியில சில விதமான சின்ன சின்ன கத்திகள் இருக்கும் பாத்திருக்கீங்களா? அது கூட கூர்மையானதான். இந்த நெகவெட்டியில பாத்திருக்கீங்களா? இந்த சின்ன சின்ன கத்திகள் இருக்கும் பாத்தீங்களா? பல வகையான இதால கூட நமக்கு பாதிப்பு ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும். அதனால நம்ம இந்த கூர்மையான பொருட்கள்லாம் பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, இது தெரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஆணி. நம்ம ஆணியை வச்சு சுத்தியால் அடிக்கும் போது நம்ம கவனமா பயன்படுத்தணும். இல்லைன்னா என்னாகும்? அது வந்து ஆபத்துல தான் முடியும். அதனால எந்த வேலை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாம் நம்ம கையாளும் போது பாதுகாப்பா கையாளணும். இல்லைன்னா அது ஆபத்துல முடியும். அதாவது நமக்கு வந்து விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த கண்ணாடி பொருட்களால. பாருங்க, இதுல நீங்க படத்துல பார்க்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள்லாம் பாருங்க. இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் வந்து நம்ம கையாளும் போது கவனமா பயன்படுத்தணும். சரி, எந்தெந்த சூழ்நிலையில வந்து ஆபத்து ஏற்படும் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த கவனக்குறைவால இந்த கூர்மையான பொருட்களை வந்து கையாண்டா பாருங்க என்னென்ன ஆகுன்னு பாருங்க. பாருங்க, இங்க ஒருத்தர் வந்து கோடாரியை பயன்படுத்தி வந்து விறகை வந்து பிளக்கிறார். இந்த ஒரு விறகு பிளக்கும் போது சிறிது கவனக்குறை ஏற்பட்ட என்ன ஆகும்? இவரோட கை பாதிக்கப்படலாம், இல்ல காலில் வந்து காயங்கள் ஏற்படலாம். அதனால இது மாதிரி கோடாரிகள், கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும். இந்த படத்தை பாருங்க, ஒருத்தர் வந்து இதை பார்த்திருக்கீங்களா? துளையிடும் கருவி, அதாவது ட்ரில்லிங் மிஷின். ஒருத்தர் ட்ரில்லிங் மிஷின் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் பழக்கம் இல்லாம கவனக்குறைவால பிடிச்சதா என்ன ஆகுது? அது அவர் கையிலேயே ஏறிடுச்சு. பாத்தீங்களா? இது மாதிரி தான் விபத்து ஏற்படும். அதனால கூர்மையான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, ஒருத்தர் சுத்தியல் ஆணி அடிக்கிறப்போ அவர் கையில காயம் ஏற்பட்டது. அதனாலதான் நம்ம சொல்றோம் கூர்மையான பொருட்களை கவனமா கையாளணும். அடுத்தது பாருங்க, ஒருத்தர் காய்கறி நறுக்கும் போது கையில காயம் ஏற்பட்டுருச்சு. இன்னொருத்தர் மருத்துவ ஊழியர்கள் வந்து இந்த ஊசியை பயன்படுத்தும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இவ்வாறு கூர்மையான பொருட்கள் மூலியமா வந்து யாருக்கு வேணாலும் காயம் ஏற்படலாம். அதனால கூர்மையான பொருட்கள் கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை. அதை விட கண்ணாடி பொருட்கள் கையாளும் போது
அதிமிகுந்த கவனம் தேவை. பாருங்க, இங்க ஒரு கண்ணாடி பாருங்க, ஒரு கண்ணாடி துகள் பாருங்க. இந்த சிறுவன் கீழே விழுந்துச்சு. தெரியாத சிறுவர்களுக்கு கண்ணாடின்னா வந்து அதனால ஆபத்து ஏற்படும் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி நம்ம சிறுவர்கள் இருக்க பகுதியில கண்ணாடி பொருட்களை பத்திரமா வைக்கணும். இல்லைன்னா அது பெரிய ஆபத்துல முடியும். அடுத்து பாருங்க, இந்த படத்தை பாருங்க. ஒருத்தர் வந்து செவுத்துல ஆணி அடிக்க தெரியாம அடிச்சு கவனக்குறைவால அந்த ஆணி பாருங்க அவர் கண்ணிலேயே ஏறுச்சு. இது மாதிரி விபத்துக்கெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த கூர்மையான பொருட்களை வந்து கையாளதே வந்து கண்டிப்பா கையாளக்கூடாது. அதுவும் சிறுவர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த கூர்மையான பொருட்களை கையாளக்கூடாது, தொடவே கூடாது. சரியா மாணவர்களே? இது மாதிரி நீங்க வந்து கூர்மையான பொருட்களையும் கண்ணாடி பொருட்களையும் தொடல அப்படின்னாவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வீட்டில் நடைபெறுகிற விபத்துகள் சொல்லுவோம். இதெல்லாம் பெரும்பாலும் வந்து வீட்டில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள். வீட்டில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை வந்து தவிர்த்திடலாம். சரியா மாணவர்களே? சரி, வாங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷப்பூச்சிகளில் இருந்து பாதுகாப்பு. சரி, அது என்ன விஷப்பூச்சிகள்? அதாவது நம்ம வந்து இந்த பூமியில எண்ணற்ற பூச்சிகள் இருக்கு. இருக்கிற எல்லா பூச்சிகளும் வந்து நமக்கு வந்து தீமை பயக்குமா, விஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ நமக்கு தீமை பயக்கக்கூடிய, அதாவது நமக்கு வந்து நம்ம நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சில பூச்சிகளும் இருக்கு. அந்த பூச்சிகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா விஷப்பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து உங்க பகுதியில பார்த்துருக்கலாம். டேய் அது தொடாதடா, அதனால அது ஏதாவது உங்களை கடிச்சிருச்சுன்னா உயிரே போயிருன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது எந்தெந்த பூச்சிகள் வந்து நமக்கு வந்து தீங்கு ஏற்படுத்துமோ, அதனால நம்மளுக்கு வந்து வந்து இழப்புகள் ஏற்படுமோ, உயிரிழப்புகள் இல்ல ஏதாவது வந்து உடல் உபாதைகள் ஏற்படுமோ, அதை தான் அந்த பூச்சியை நம்ம என்ன சொல்லுவோம்? விஷப்பூச்சிகள்னு சொல்லுவோம். சரி வாங்க. முதல்ல இந்த படத்துல என்ன இருக்கு பாருங்க. பார்த்தோன்னே பயமா இருக்கா? என்ன இது? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியும். இதான் பாம்பு. பாருங்க 2 விதமான பாம்பு காட்டியிருக்கேன். 2 விதமான பாம்பு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த பாம்புகள், அதாவது பாம்பு கடித்து பிழைத்தவர்கள் வந்து ரொம்ப சிலர் தான் வந்து பிழைக்க முடியும். அதாவது உடனடியாக முதல் உதவியை அளிச்சா மட்டும்தான் இந்த பாம்பு கடியிலிருந்து நம்ம பாம்பு கடிச்சவங்க வந்து உயிர் பிழைக்க முடியும். பாருங்க, இந்த பாம்பு கடிக்கப்பட்ட ஒருத்தரோட இது பாருங்க, எப்படி கை பாருங்க எப்படி வீங்கிருக்கு. ஆக்சுவலா முதல்ல கடிச்சுன்னே வீக்கம் இருக்கும். அப்புறம் என்னாகும்? அதோட பாம்போட விஷம் வந்து என்னாகும்? நம்ம உடம்பு பூரா போய் நமக்கு வந்து ரொம்ப வந்து முடியாத, நம்மளை வந்து உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த விஷப்பூச்சிகளிடம் வந்து நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்க, பூரான். விஷப்பூச்சிகள் அடுத்து நம்ம பார்க்கிறது பூரான். பாருங்க, இந்த பூரான் பாருங்க. பூரான் எந்த பகுதியில் இருக்கும்? பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இருக்க கிராமப்புறத்தில் பகுதியில எல்லாம் வீட்டின் அருகில் வந்து சாதாரணமா இந்த பூரான்களை பார்க்கலாம். இந்த பூரான் கிட்டயும் நம்ம எப்படி இருக்கணும்? பாதுகாப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாருங்க, இந்த பூரான் கடிச்சு பாருங்க ஒருத்தருக்கு வந்து கையில பாருங்க கால்ல எல்லாம் வந்து காயங்கள் இருக்கா? அது மாதிரி நம்மளுக்கு காயங்கள் ஏற்படும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா எறும்பு. ஆக்சுவலா பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எறும்புல வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதுல அதுவும் பாருங்க, இந்த பாருங்க இந்த சிவப்பு நிற உடைய எறும்பு, இந்த எறும்பு கடிச்சு பாருங்க ஒருத்தருக்கு பாருங்க கையில பாருங்க கொப்பளங்கள் வந்திருக்கா? அது மாதிரி தடிப்பு வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி தடிப்புகளும் வரும். அதாவது இதுல எறும்புகள்ல சில வகை எறும்புகள் கடிச்சா இது மாதிரி தடிப்புகளும் வரும். சரிங்களா? இது வந்து பெரியவங்களுக்கு கடிச்சா தடிப்புகள் வரும், ஒன்றும் ஆகாது. அது சிறு குழந்தைங்களுக்கு ஏதாவது கடிச்சது அப்படின்னா வந்து அது பெரிய ஆபத்துல போய் முடியும். அதனால என்ன செய்வாங்கன்னா, சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டுல எப்பயுமே துணி எடுத்து அவங்களுக்கு எடுத்து ஆடை உடுத்தும் போது என்ன செய்வாங்கன்னா எடுத்து உதறி போடுவாங்க. ஏன்னா அதுல ஏதாவது வந்து பூச்சிகள், விஷப்பூச்சிகள், ஏதோ எறும்புகள் இருந்தா கூட அந்த எறும்புகளால வந்து தீண்டப்படும் போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த வலி ரொம்ப மிகப்பெரிய வலியா இருக்கும். அவங்க வந்து அந்த வலியில அழுது துடிப்பாங்க. அதனாலதான் எப்பயுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இல்ல, நாம கூட அப்படிதான் செய்யணும். நாமளும் வந்து ஏதோ ஒரு ஆடை கழட்டி வச்சிருக்கோம், எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து கழட்டி வச்சிருக்கோம், திருப்பி எங்கேயாவது வெளியே போறதுக்கு எடுத்து ஆடையை மறுபடியும் அணியும் போது அதை ஒரு உதவி தான் கொஞ்சம் கவனமா அதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும். அப்படி நம்ம சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாவே இந்த பூச்சிக்கடியிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, நம்ம அடிக்கடி பார்க்கலாம். நம்ம பள்ளியில கூட நீங்களா பார்த்துக்கலாம். அதாவது இந்த பூரான், தேல் எல்லாம் நம்ம பள்ளி அருகில கூட பார்க்கலாம். ஏன்னா வந்து விளையாட்டு மைதானம் ரொம்ப ரொம்ப பெருசு இருக்கு அப்படின்ற சமயத்துல அங்க வந்து கற்குவியல் இருக்கும். அந்த கற்குவியல் நடுவுல வந்து இந்த தேள்கள் எல்லாம் வாழும். பாருங்க, தேல். இந்த தேர்கள் கடிச்சாலும் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படும். இது வந்து ரொம்ப இந்த தேல் வந்து கொட்டும் போது, இந்த தேல் வந்து கொட்டும் போது இதுல இருந்து நமக்கு உடம்புல ஏறக்கூடிய வந்து அந்த விஷமானது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, பாருங்க அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு பூச்சி கடிச்சு ஒருத்தருக்கு பாருங்க, அதுவும் ஒரு பூச்சி தான், விஷப்பூச்சி தான். அந்த விஷப்பூச்சி கடிச்சதுனால அவரோட கால் பாருங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஆமாவா? தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, அதனால நம்ம பூச்சிகளிடம் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அடுத்ததா இந்த படத்தை பாருங்க மாணவர்களே. இந்த படத்துல
இந்த 2 நபர்களுக்கும் பாருங்க இந்த பூச்சிக்கடியால இவங்க உடம்புல வந்து எவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு பாருங்க. அதனால மாணவர்களே, நீங்க வந்து இந்த பூச்சிக்கடி ஏற்பட்டா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பூச்சிக்கடி ஏற்பட்டவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, தோலில் அரிப்பு ஏற்படும். கண், காது, இமை, வாய் போன்ற இடங்கள்ல வந்து வீக்கம் வரும். அப்படியே கண்ணு, காதுல, வாயில எல்லாம் வீக்கம் வரும். அது மட்டும் இல்லாம தலைவலி, மயக்கம் வரும். சில சமயம் சில பேருக்கு வந்து வாந்தியும் வரலாம். சில பேர் வந்து வலி தாங்காம மயக்கமும் போட்டு விடலாம். இது மாரி வந்து அவங்க பாதிக்கப்பட்டா, பூச்சிக்கடியிலிருந்து விஷப்பூச்சிக்கடியிலிருந்து பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு உடனடியா முதலுதவி அளிக்கணும். முதலுதவி அளிச்ச உடனே அளிச்சுட்டு நம்ம உடனே அவங்கள என்ன பண்ணணும்? அருகில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும் மாணவர்களே. சரி. நீங்க இந்த விஷப்பூச்சியிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, என்னென்ன பாதுகாப்பு முறைகள் நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதர் இருக்கிற பகுதியில் நீங்க கண்டிப்பா செல்லக்கூடாது. வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிட்டாவே, பூச்சியால நமக்கும் பாதிப்பு வராது. நீங்க நீங்க கேட்கலாம், "சார் வயல்ல வேலை செய்யக்கூடிய வந்து விவசாயிகளுக்கு வந்து பூச்சி கடிக்கிறது இல்லையே?" எப்படின்னு கேட்கலாம். அதாவது வயலில் வேலை செய்யக்கூடிய வந்து இந்த விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட கையில வந்து பாராஃபின் அப்படின்ற சொல்ல ஒரு எண்ணெயும், இல்லன்னா நல்லெண்ணெயும் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யறதுக்கு முன்னாடி கையிலலாம் தேய்ச்சுப்பாங்க. அப்படி தேய்க்கும்போது அவங்கள வந்து வந்து இந்த விஷப்பூச்சிகள் தீண்டவே தீண்டாது மாணவர்களே. இந்த விஷப்பூச்சிகள் வந்து தீண்டவே தீண்டாது. சரியா மாணவர்களே? அடுத்து நம்ம பார்க்க போறது பூச்சிக்கொல்லி மருந்துகளிடமிருந்து பாதுகாப்பு. பூச்சிக்கொல்லி மருந்துகள் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இந்த வயல்ல இருக்க பூச்சிகளை வந்து விரட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த பூச்சிக்கொல்லிகள் மருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து தெரியாம வந்து அங்கங்க வச்சுருவாங்க. அத வந்து மக்கள் நம்ம கிராமத்தில இருக்க மக்கள் வந்து அறியாமையினால அத தவறுதலா பயன்படுத்த வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாம, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள பாருங்க, இப்ப தெளிக்கும்போது முறையான முகக்கவசம் இல்லாம, பாதுகாப்பு முறைகள் இல்லாம தெளிக்கக்கூடாது. அப்படி தெளிச்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். சரி பாருங்க. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால என்னென்ன பாதிப்பு இருக்கு பாருங்க. இந்த முதல்ல இருக்க பொண்ணு அதாவது பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பூச்சிகள வந்து அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறது பூச்சிக்கொல்லி. களைக்கொல்லி அதாவது ஒரு தாவரத்தை தவிர வேற என்னென்ன வளருதோ, தேவையில்லாத தாவரங்கள் வளருதோ அது பேர் களைக்கொல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி அதாவது இன்செக்டிசைட், பெஸ்டிசைடுன்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி எல்லாம் வந்து பயன்படுத்துனால பாருங்க என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா பாருங்க இந்த மாணவிக்கு கண் பாதிக்கப்பட்டது. இந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினால இந்த விவசாயிக்கு பாருங்க கையில வந்து காயங்கள் ஏற்பட்டு இருக்கு. பாருங்க இவருக்கு வந்து காலங்கள் வந்து சிராய்ப்பு மாதிரி இருக்கு. இவருக்கு கையில வந்து கொப்பளங்கள் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லியால ஏற்படக்கூடிய தீமைகள். இறுதியா வந்து உங்களை சில ஒப்படைப்புகள். நீங்க அடுத்ததா நீங்க வகுப்பு வரும்போது என்னென்ன செய்யணும்னா, அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கூர்மையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்துட்டு வாங்க. உங்க வீட்டு அருகில இருக்கிற போக்குவரத்து பூங்காக்கு நீங்க சென்று அங்க என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வாங்க மாணவர்களே. அடுத்ததா கடைசியா முக்கியமா செய்ய வேண்டியது, நீங்க இனிமேல் இருந்து இன்னைக்கு இருந்து என்ன செய்யணும்னா, செய்தித்தாள்ல வரக்கூடிய சாலை விபத்துகள் பத்திய படங்கள வந்து கட் பண்ணி சேகரிச்சு ஒரு படத்தொகுப்பு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க வந்து பள்ளி திறக்கும்போது சாலை விபத்து நம்ம இதுவரைக்கும் இந்த 3 பகுதிகள்ல பார்த்த இந்த பாதுகாப்பு முறைகள்ல ஏற்படக்கூடிய விபத்துகள், பாதுகாப்பு முறைகள்ல பின்பற்றதுனால ஏற்படக்கூடிய விபத்துகள்லாம் பார்த்தோம்ல, பல்வேறு விபத்துக்கள். இந்த விபத்துகள் பத்திய அனைத்து படங்களையும் நீங்க இன்னும் தொகுத்து ஒரு படத்தொகுப்பா கொண்டு வரணும் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.